நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இறைவேண்டல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காகவும் 75வது சுதந்திரத்தின நாள் விழாவிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்து வந்த காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து உம்முடைய இரக்கத்தை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணி இந்த நாட்களிலும் ஊரடங்கு உத்தரவு என்கிற நிலைமையில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கூடி வரவில்லை என்று சொன்னாலும் இல்லங்களிலிருந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடல்கள் மூலமாக, திருமறையின் மூலமாக, திருமறையை சிந்திக்கின்றதின் மூலமாக ஆண்டுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இந்த கூடுகை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து ஞான பாடல்களில் 11வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கத்தாவா வல்லோரே,
ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடலின் 11. தின்றவாறே முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 121 சங்கீதம். 121 சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ ஆதியிலே
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்தவாறே இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனங்கள் 8 தொடங்கி 16 வசனங்கள் முடிய. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 8 தொடங்கி 16 வசனங்கள் முடிய உள்ள வசனங்களை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 8 தொடங்கி. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலேயே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்பதை படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கடவுளே, உமக்கு மாட்சிமை உண்டாகட்டும். நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தந்தையாம் கடவுளே,
ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கூடி வரவில்லை என்று சொன்னாலும், இல்லங்களிலிருந்து குடும்பமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும், உம்முடைய ஆண்டவரே வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், உம்மிடத்தில் நாங்கள் பிரியமாக காணப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி அருள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகள் எந்தெந்த நிலைமைகளில் உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நேரத்திலேயே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்று சாரிபாத் விதவையினுடைய இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவர் உம்முடைய இரக்கம் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்தது. வேண்டிய உணவு பொருட்களை தங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டுடைய இரக்கத்தையும் அன்பையும் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தேன். அதே நிலைமையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நேரத்திலும் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக எல்லாருடைய இயல்பு நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல், பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய நிலைமையிலேயே நல்ல நல்ல காரியங்களை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளில் எல்லோரும் காணப்படுகிறதை ஆண்டவர் அறிகின்றீர். இரக்கம் நிறைந்த ஆண்டவர், தேசத்தின் இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் மாற்றி தேசத்திலேயே சேமத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, ஆண்டவரே இந்த நோய் தாக்கத்திலிருந்து எல்லோரும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். பலகீனங்களோடு இல்லங்களில் இருக்கின்றவர்களும் ஆண்டவரே இந்த பலகீனங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டுடைய அன்பை இரக்கத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தருவீராக. தந்தையே, எத்தனை காலம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பயந்து வாழுவது, எத்தனை காலம் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற முடியாத இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்மை கூட நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் அனைவர் பேரில் இரக்கம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற எல்லாருடைய கூப்பிடுதலையும் ஆண்டவர் கேட்கின்ற ஒருவர் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். இந்த நேரத்திலேயே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் அங்கீகரித்து தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் அரசு ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் மாற வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆண்டவரை இவைகள் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டை ஆளுகின்ற மக்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உண்மையோடு உத்தமத்தோடு தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும்
ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், எல்லோருக்கும் மீட்பை அருளியிருக்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கின்றோம். ஆம் தந்தையே, இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதமாக இருக்கிறதை நினைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா திருப்பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் தங்கியிருப்பதாக. எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவருடைய அன்பை பெற்று இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. குடும்பங்களில் இருக்கிறதான வயது முதிர்ந்தவர்களுக்காக, குடும்பத்தினுடைய தலைவர் தலைவிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன பக்தனை போல அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரை சேவித்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக ஆயர் இல்லம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் ஆண்டவரே அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த நேரத்திலேயே ஆண்டவரே உம் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் அந்த இல்லத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இதற்காக சபைக்குழு அங்கத்தினர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த இல்லம் வாங்குவதற்காக அருமையான திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் ஆண்டவரை கொடுத்திருக்கின்ற நன்கொடைகள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரியும். தொடர்ந்து கொடுக்க நினைக்கின்றவர்கள் இந்த காணிக்கைகளை கொடுத்து இந்த நல்ல பணியை வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்ற ஆண்டவர் துணை தருவீராக. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டுடைய பிரசனம் நிறைவாக தங்கி இருக்கட்டும். இரக்கத்தின் ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் எல்லோரும் பெற்றிருக்கின்ற எல்லா பணிவிடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. தங்களுடைய திறமைகளுக்கேற்ப அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற பணிவிடைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி அது நிமித்தமாக ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் துணை தாரும். இந்த நாட்களிலும் தங்களுடைய பணிகளில் நிமித்தமாக ஆண்டவரே, தங்களுடைய கல்வி நிமித்தமாக தூரமான இடத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் கண்மணி போல பாதுகாக்கப்பட ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இல்லத்தார் நல்ல செய்தினை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளிநாடு செல்ல வேண்டும், தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற நாட்களில் அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தாங்கள் நினைத்திருக்கின்றவனும் பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்து நல்ல கடவுளே, எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயம் சிறந்த ஒரு பேராயமாக தொடர்ந்து காணப்பட ஆண்டவர் துணை தாரும். பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா திருப்பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபைகள், கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவத்துறைகள், தொழில் சார்ந்த துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரியும். குறிப்பாக ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த மாத நிறைவிலேயே நடைபெற இருக்கின்ற பேராய தலைவர்கள் ஆண்டவரே தேர்தலுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவருக்கு சித்தமான தலைவர்கள், உண்மையோடு தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற தலைவர்கள் தெரிவு செய்யப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, கல்வி கூடங்களில் சென்று அன்புக்குரிய பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறதை ஆண்டவர் அறிகின்றேன். இந்த நேரத்திலேயே இந்த தடைகளை ஆண்டவர் மாற்றுவீராக. அன்புக்குரிய பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொண்டால் மட்டுமே ஞானத்தில் சிறந்து விளங்க முடியும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். அருமையான பிள்ளையுடைய கல்வி இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் கல்வியில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகன்று போகவும் உடைய பிள்ளைகளெல்லாம் கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்று சிறந்த கல்விமான்களாக காட்சியளிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளும் ஆண்டுடைய அருளை பெற்று இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அல்ல மழையே ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் அதனதன் காலங்கள் பெற்று மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாகனங்களை ஓட்டுகின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர். உம்முடைய சமூகம் முன்னாகவும் உம்முடைய மகிமை பின்னாகவும் சென்று அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, மருத்துவமனைகளில் பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாவலை நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல நிலைமைகளிலேயே பணிவிடைகளை செய்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பயத்தோடு அல்ல, ஆண்டவர் இந்த பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு நல்ல கிருபைகளை தருவார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் கடவுளே, இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய ஆலயம் திறந்திருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நான் கடந்து சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்கின்ற ஒரு நிலைமையில் கடந்து வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டுடைய திருச்சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்புதரை இந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நாளிலும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஊரடங்கு உத்தரவு குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலேயே ஆலயம் திறக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். சிலர் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோயை மாற்றி ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்று எல்லா காரியங்களையும் நாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபந்தான் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அதாவது 75வது சுதந்திர தின விழாவை நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே ஆண்டவருடைய இரக்கத்தையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்று நமக்கு முன்பாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையாகவே இந்த சுதந்திர தின விழா நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக.
இந்த வாரத்திலும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் நண்பர்கள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமதி சுஜாதா ஐசக், கணவர் பெயர் அலெக்சாண்டர் ஆலர், சென்னை. சிவி ஸ்டான்லின் பாபு, கோயிலடி. 16ஆம் தேதி திங்கட்கிழமை ஜே ரிப்ளின் ஸ்டார், தந்தை பெயர் ஜோன்ஸ், சேரியாவட்டம். திருமதி ஏவி அனிதா ஞானகுமாரி, கணவர் பெயர் அன்பு ஜபஸ் சுனில்சன், சேரியாவட்டம். ஆர் ஜட்சன், தந்தை பெயர் டி ரத்னராஜ், கோயிலடி. 18ஆம் தேதி புதன்கிழமை திரு பி ராஜசிங், நெய்யூர். திருமதி ஆர் விஜயகுமாரி, கணவர் பெயர் சுந்தர்ராஜ், கோயிலடி. ஜேவி கிரீன் பிரின்ஸ்டைன், தந்தை பெயர் எஸ் ஜிசின், சேரியாவட்டம். 19ஆம் தேதி வியாழக்கிழமை எஸ் சுஜினா பேல், தந்தை பெயர் சுந்தர்ராஜ், செவிடன் விளை ஆகியோர் இந்த வாரத்திலேயே தம்முடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. அன்புக்குரியவர்களை, திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பு, ஏப்ரல் மாதம், அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்த வேண்டிய சங்க பண்டிகையை நாம் இந்த மாதம் 15ஆம் தேதி நடத்துவதற்காக நாம் ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். சிலர் ஆலயத்தில் காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் நீங்கள் தொடர்ந்து காணிக்கைகளை நீங்கள் படைக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, இந்த நாட்களில் ஒருவேளை ஆலயம் அந்த ஞாயிற்றுக்கிழமை செயல்படவில்லை என்று சொன்னாலும், இந்த புதன்கிழமை மாலை, அதாவது இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் புதன்கிழமை சரியாக 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் தொழுகை நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தொழுகை யூடியூப் மூலமாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை பார்த்து பயனடைய நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பேரளவில் நடைபெறுகின்ற விடுமுறை வேதாகம பள்ளி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 10:30 மணிக்கு யூடியூப் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் நம்மண்டையில் வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து பயன்பெற நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நம்முடைய பேராய தலைவருடைய தேர்தல் கடவுளுக்கு சித்தமானால் இந்த மாதம், நிறைவு வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் நடைபெற இருக்கிறது. இதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். கடந்த வாரம் பொருத்தனை நன்றி காணிக்கை படைத்தருடைய பெயர்கள் ஆயர் இல்லம் வாங்குவதற்காக திரு என் ஜபசிங், சேரியாவட்டம், ரூபாய் 5000. என் திருமதி என் லீண்டா பெனட், செவிடன் பிள்ளை, ரூபாய் 5000. இந்த காணிக்கைகளை படைத்து உங்களை யாவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. இப்பொழுது தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக ஒரு பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம்.
இயேசுவே நான் உயிரே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கின்ற வார்த்தைகளை சிந்திப்பதற்காக முற்படுகின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரோடு கூட செயல்படுவீராக. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று இறைமகனேசுவேன் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்டு திருமறை வசனம் நாம் படிக்க கேட்ட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கின்றேன். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது. இந்த வசனத்தின் முந்திய பகுதிகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், கொடுப்பதினால் கிடைக்கின்ற நன்மைகள். இந்த பகுதி தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இது என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலிலேயே பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் திஸ்பியன் ஆகிய எலியா என்கிற இறைவாக்கினர் இஸ்ரவேலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை இந்த எலியா இறைவாக்கினர் மூலமாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், சாரிபாத் என்ற ஊரில் காணப்படும் ஒரு கைம்பெண்ணுக்கு ஆண்டவராகிய கடவுள் கட்டளை கொடுக்கிற ஒரு காரியமும் இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். இந்த கைம்பெண் மூலமாக இறைவாக்கினர் போஷிக்கப்படுவதை நாம் இன்றைய நாளிலேயே படிக்க கேட்டு அந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாக அது சொல்லுகிறது. இந்த பகுதி உணர்த்துகின்ற உண்மை என்ன, இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையிலேயே சொல்லித் தருகின்ற காரியம் என்ன என்பதை இந்த நாளிலேயே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த பஞ்சம் என்று சொன்னால் அது ஒரு கொடுமையான ஒன்று. நம் அனைவருக்கும் தெரியும். பஞ்ச காலம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டம் ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கின்ற ஒரு நிலையில் இன்றைய காலகட்டத்தை பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அல்ல, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு கொடிய பஞ்சம், பசியினால் மக்கள் மாண்டு போகின்ற ஒரு நிலைமை, பசி அவருடைய வாட்டி அங்கே வதைக்கின்ற ஒரு காலம். ஆம் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இன்றைய செய்தி தாள்களை கூட நாம் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளை கொலை செய்துவிட்டு பெற்றோர் தற்கொலை செய்து கொடுக்கின்ற ஒரு கால சூழ்நிலைகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏன் சொன்னால், தங்களால் வாழ முடியவில்லை, கடல் பிரச்சனை, அதாவது எங்களுடைய பசியை போக்குவதற்கு, பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன செய்வது, கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு முடிவில் வந்துவிட்டால் அது நலமாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைமையில் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இது கொரோனா, இந்த கொடிய இந்த கொள்ளை நோயினால் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றது. ஆனால் நாம் இந்த இறைவாக்கினருடைய பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்த ஒரு நிலைமையை நம்மால் படித்து பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து சாரிபாத் என்று சொல்லக்கூடிய அந்த விதவையின் மூலமாக இந்த இறைவாக்கினர் போஷிக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விறகு பொறுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தாயை பார்த்து தண்ணீர் கேட்கின்ற ஒரு நிலைமையும், நான் சாப்பிடுவதற்கு ஒரு அடையில் சிறிது கிடைக்குமா என்கின்ற ஒரு நிலைமையில் கேட்கின்ற ஒரு நிலைமையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பெண்மணியினுடைய பதில் என்ன? இதோ எங்களுடைய இல்லத்தில், எங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மகனுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த நாளிலேயே நாங்கள் உணவு அருந்துவதற்காக ஒரு சிறிய உணவு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இதை உமக்கு தந்துவிட்டால் நானும் என்னுடைய பிள்ளையும் பட்டினியாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு முன்பாக சொல்லுகின்ற ஒரு காரியம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. என்ன என்று சொன்னால், நாங்கள் இதை இந்த பானையில் இருக்கின்ற கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த உணவை அறிந்துவிட்டு சாக வேண்டிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த பெண்மணி சொல்லுகின்றதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இது இறைவாக்கினர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கே எலியா சொல்லுகிறார், அதில் அங்கே அந்த அப்பத்தை அடையில் ஒரு சிறிய துண்டை சுட்டு கொண்டு வா என்று அவர் சொன்னதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு சிறிய ஒரு பொருள், நமக்கு தேவையான பொருள் இருக்கிறது. நாம் அதை ஒருவர் கேட்கின்ற பொழுது எப்படி கொடுப்பது என்கின்ற ஒரு கேள்விதான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அதே நிலைமையில் தான் இந்த சாரிபாத் விதவினுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு கேள்வி மனதிற்குள்ளாக, எப்படி இதை நான் இந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டால் என்னுடைய பிள்ளை பட்டினியாக இருந்து விடுமோ என்கின்ற ஒரு நிலைமையில் அந்த கேள்வி எழுந்திருக்கும். ஆனால் இந்த இறைவாக்கினர் அவர் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள், நீ அதில் எனக்கு ஒரு சிறிதளவு அடையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அவர் சொன்னதை நான் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மனுடைய வாழ்க்கையிலேயே 3 காரியங்கள் அங்கே செயல்பட்டதை இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அங்கே கொடுத்ததினால் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். உண்மையாகவே இந்த நாளிலேயே சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுவும் ஒரு இக்கட்டான காலகட்டம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் எப்படி காப்பாற்றப்படுவோம், என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரால் நமக்கு தரப்படுகின்ற வார்த்தை பாருங்கள். முதலாவது, இந்த பகுதியை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு சொல்லுகின்ற காரியம், எலியா சொன்ன வார்த்தையை இந்த பெண்மணி கவனமாக கேட்டாள். அதுதான் இந்த பகுதி சொல்லுகின்ற காரியம். பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. எலியா சொன்ன வார்த்தையை இந்த பெண்மணி கவனமாக கேட்டாள். அதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அங்கே எலியா அந்த பெண்மணியை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயத்தப்படு என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் முதல் அதிலேயே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி அவர் சொன்னதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். கவனமாக கேட்டு அதன் அடிப்படையில் அங்கே அந்த
பெண்மணி செயல்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம், ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம், ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கின்றோம். ஆனால் இந்த பகுதி உணர்த்துகின்ற ஒன்று, கவனமாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்மணி கவனமாக கேட்டாள். அந்த தீர்க்கர் இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை கவனமாக கேட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மனிதனை குறித்து ஒன்றுமே தெரியாத ஒரு சூழல் என்றாலும் இந்த மனிதர் இந்த சூழ்நிலையில் இடத்தில் கேட்கின்றாரே என்கின்ற ஒரு நிலைமையில் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை இந்த பெண்மணி கவனமாக கேட்டு அவள் செயல்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கவனம் மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. எல்லா காரியத்திலும் எல்லா செயல் திட்டத்திலும் கவனம் மிக மிக முக்கியமான ஒன்று. திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அநேக பக்தர்கள் கவனமாக தங்களுடைய வாழ்க்கையை செய்ததின் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் பலவிதமான துன்பங்கள் வந்தாலும், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய அருள் அவர்களோடு கூட இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அவருடைய அதன் நிமித்தமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே நிலைமையில் தான் இந்த பெண்மணி அங்கே கவனமாக அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் இல்லங்களிலிருந்து அவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகின்ற காரியங்களை நாம் கவனமாக கேட்டு அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் தரப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் கவனமாக செயல்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செயல்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு இந்த சாரிபாத் விதவை ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியாக இந்த பகுதியில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைக்கு இந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள்? அடிபணிந்தாள் என்று திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அந்த 15வது வசனம் அதுதான் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. அங்கே எலியாவின் அந்த இறைவாக்கினுடைய சொற்படி செய்தால், அடிபணிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அணிப்படுகின்ற வாழ்க்கை. இந்த பெண்மணி இறைவாக்கினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல பண்பு அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதான் இந்த பகுதி சொல்லுகின்ற காரியம். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பு இந்த பெண்மணிய வாழ்க்கையில் இருந்ததின் காரணமாக அவள் அழிப்பணிந்த ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. திருமறையில் கூட அநேக பக்தர்களை நாம் சொல்ல முடியும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அடிப்பணிந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலேயே பலம் பெற்றதையும் நல்ல பண்புகள் அவருடைய வாழ்க்கையில் பெற்றதையும் மக்கள் உயர்த்தி சொல்லுகின்றதையும் திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் கூட ஒருவேளை என்னிடத்தில் கொஞ்சம் பொருள்தான் இருக்கிறது, இது நான் எப்படி நான் இதை கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதியிலேயே அந்த இறைவாக்கினர் சொல்லப்படி அவர் அடிபணிந்தார். நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிகின்ற மக்களாக இருக்கின்றோமா? அங்கே அந்த பெண்மணி முறுமுறுப்பு என்பது இல்லை. இன்றைய காலகட்டத்திலேயே அங்கே மக்கள் மத்தியில் முறுமுறுப்புகளை அதிகமாக காண முடியும். ஆனால் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பு இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டம் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த இயலாண்மை என்கின்ற ஒரு நிலைமையிலும் இந்த பெண்மணி அடிபணிந்தாள் என்று சொல்லி
நாம் பார்க்கின்றோம். அடிப்பணிகின்ற ஒரு நிலைமையில் அங்கே அந்த இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அந்த புதிய ஏற்பாட்டில் கூட நாம் படித்து பார்க்கின்ற பொழுது மரியாளுடைய வாழ்க்கை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடிப்பணிகின்ற ஒரு வாழ்க்கை. அங்கே தேவதூதர் சொன்ன உடனேயே இந்த சமூகம் என்ன சொல்லும், என்னுடைய குடும்பத்தார் என்ன சொல்லும் என்கின்ற ஒரு நிலைமையில் அந்த பெண்மணி காணப்படாமல் அங்கே கடவுளுக்காக தன்னை அடிப்பணிகின்ற ஒரு வாழ்க்கை. ஆக உலக தாயாளால் என்று சொல்லி திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சாரிபாத் என்ற பெண்மணியைப் போல நாமும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு இதோ அடிப்பணிகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதன் மூலமாக உயர்வான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியம், இந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது கடவுளின் வார்த்தையை என்ன செய்தார்கள்? நம்பினாள். இந்த வார்த்தை சொல்லுகின்ற காரியம், கடவுளுடைய வார்த்தையை நம்பினார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் அதுதான் நமக்கு உணர்த்துகின்ற ஒன்று. அங்கே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அழகாக அந்த வாக்கியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே அந்த கர்த்தர் அந்த இறைவாக்கினர் மூலமாக சொன்ன வார்த்தையின்படியே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையிலேயே அங்கே ஆசீர்வாதத்தை பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்பினால் இதோ தனக்கு ஒருவேளை மட்டும் அதுவும் எங்களுக்கு திகையுமோ என்கின்ற ஒரு கேள்வியில் இருந்த அந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நம்பின பொழுது, அந்த ஆண்டுடைய வார்த்தையை அந்த இறைவாக்கினர் சொன்ன நிலைமையில் அந்த பெண்மணி நம்பின பொழுது வாழ்க்கையிலேயே அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை அந்த பெண்மணி முழுமையாக விசுவாசித்தார்கள். ஆம், விசுவாசம் உள்ள வாழ்க்கை இந்த தாய்க்குள் இருந்ததை காண முடிகிறது. விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை. பாருங்கள், இயேசுநாதரோடு சீசர்கள் படகிலேயே பயணம் செய்தார்கள். அந்த படகு அலைக்கழிக்கப்பட்ட பொழுது அந்த சீசர்கள் மத்தியில் விசுவாசம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த சீசர்களுக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி அந்த பகுதியை, நற்செய்தி பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே அந்த இறைவாக்கினருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் இறைவாக்கினர் எலியா அவர்களுக்குள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் நிவர்த்தியாக செய்தபடியினால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது இல்லாமையிலும் இயலாண்மையிலும் அந்த ஒரு நிகழ்வு இந்த பகுதியில் அங்கே சிறப்பாக நடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பேரில் நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகின்றோம். ஒரு முழுமையான பற்றுறுதி இந்த பகுதியில் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் கடவுளுடைய திருப்பெயரிலேயே நம்பிக்கை வைத்து எதை நாம் செய்தாலும் அதில் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதான் அந்த பகுதி சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து நாம் அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனம் முதல் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்மணி அங்கே தன்னுடைய வேதனைகளை அந்த இறைவாக்கினரிடம் தெரியப்படுத்தின பொழுது அந்த இறைவாக்கினர் மூலமாக அந்த பெண்மணியுடைய மகன் உயிர்ப்பிக்கப்படுகின்றான் என்று அந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்மணி ஆண்டவர் பேரில்
ஆண்டுடைய வார்த்தைக்கு, அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் காரணமாக, அந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக, ஆண்டுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டதின் காரணமாக கடவுள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பஞ்ச காலம் முடி வரையிலும் அந்த பெண்மணிக்கும் அவருடைய மகனுக்கும் தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஊரடங்கு உத்தரவு நாம் இன்னும் ஒரு முழுமையான தளர்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் நாம் இந்த நாட்களில் ஆண்டவர் பேரில் நான் நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்வார். அதுதான் இன்றைய காலகட்டத்திலேயே இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகின்ற ஒன்று. இல்லாமையிலும் இயலாண்மையிலும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய திட்டத்திற்கு செவி சாய்த்து அங்கே அந்த பெண்மணி வாழ்ந்தது நிமித்தமாக அங்கே இறை ஆசியை தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பத்தில் முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணியைப் போல நாமும் இதோ ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, இந்த பெண்மணியைப் போல அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக நாம் இந்த காலகட்டத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து இந்த உலகத்தில் வாழ நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலை தந்து நம் அனைவரையும் வழிநடத்துவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தறினார். பரம்பிடத்திற்கு ஏறி சர்வ பலமுள்ள பிதாவாக்கி என்னுடைய வலது பாசலையை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தொழுகை நிறைவாக கீர்த்தனைகளில் 402வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 402. தந்தானே துதிப்போமே திருச்சபையாரை கவி பாடி பாடி என்ற பாடலை பாடுவோம். கீதம் 402. People
படித்து சிங்கார கனிமாறே ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் சாரிபாத் விதவையினுடைய வாழ்வு சிறப்பானது. அதற்கு இந்த சாரிபாத் விதவை இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை கவனமாக கேட்டார். இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைக்கு அடிபணிந்தாள். கடவுளின் வார்த்தையை நம்பினாள். அது நிமித்தமாக தன்னுடைய வாழ்வில் இருந்ததை வர்த்திக்க பண்ணினார் கடவுள். தன்னுடைய மகனுடைய வாழ்வில் உயிர்ப்பின் நிலையை பெற்றுக்கொண்ட ஒரு நிலைமை. இன்றும் ஜீவனை தருகின்ற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கின்ற பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை வளப்படுத்துகின்றார். ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பேரிலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு, வாஞ்சிப்பதற்கு ஆண்டவர் தந்து கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டம் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை இல்லங்களிலிருந்து வாஞ்சிக்கவும், இன்னும் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையிலேயே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சித்தார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வுக்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான
எல்லா ஆசீர்வாதங்களையும் அதன் அதன் காலங்களில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிழ்ச்சி நிறைந்து அனுகூலத்தோடு இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலும் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையின் வாழ்வை தந்திருக்கின்றார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விடுதலையின் வாழ்வை தந்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த வாரம் முழுவதுமாக எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளும். புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய அனுக்கிரகம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பயணங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளை என்கின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, உம்முடைய திருச்சமூகத்திலிருந்து அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து செல்கின்றார்கள். இந்த நாளிலும் படித்திருக்கின்ற எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாக பொறுத்துக்கொள்ளும். துதிக மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியோடைய குற்றமும் நம் அனைவரோடும் உலக மக்கள் அனைவரோடும் இன்று வேண்டும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமத்துடைய சென்று வாருங்கள்.